திருப்பலி முன்னுரை. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களும் வரவேற்பும். தமது இரக்கத்தினாலும் கருணையாலும் இவ்வையகத்தை வழிநடத்தி வரும் இறைவனை தேடி வந்திருக்கும் உங்களை பரிவும் பகிர்வும் கொண்ட மக்களாக வாழ பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தம்மை தேடி வந்த திரளான மக்களின் உடல் மற்றும் ஆன்ம பசியை போக்கிய இயேசு நம் வாழ்விலும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமது நேரம், திறமைகள் மற்றும் ஆறுதலான வார்த்தைகளை அவரிடம் ஒப்படைக்கும் போது அவர் அவற்றை பல மடங்கு பெருக்கி நம் கவலைகளையும் இன்னல்களையும் நீக்கி இரட்டிப்பான ஆசீரை தருகிறார். இயேசு என்ற ஒப்பற்ற செல்வத்தை நாம் பற்றி கொள்ளும்போது நம்மை வாட்டும் நோய்களும் நம்பிக்கையின்மையும் அகன்று போகும். நற்கருணை நாதராகிய இயேசுவை உட்கொள்ளும் நாம் அவரை போலவே மாற அழைக்கப்படுகிறோம். தேவைக்காக மட்டும் இறைவனை தேடாமல் நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவரை முழுமையாக சார்ந்து வாழ நாம் முன்வர வேண்டும். இந்த திருப்பலியில் இயேசுவின் விழுமியங்களை நம் வாழ்வில் கடைபிடிக்கவும் பிறரை அன்போடு அரவணைக்கும் பகிர்வின் இதயம் பெற்று வாழவும் வரம் வேண்டி அவரின் சாட்சிகளாய் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். நமது இதயம் இயேசுவின் இதயம் போல் மாறிட இப்புனித பலியில் முழுமையாக இணைவோம். பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். 4 திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீ எங்கள் வழியாவா, நீதியின் பாதையின் பொருளாவா. பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இன்றைய திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்படும் திருப்பலி கருத்துக்கள். அரசகுழி தொண்டான் குடும்பத்தில் மரித்து எமிலி என்கின்ற லூர்து மேரி, அந்தோணி ஜான் பிரிட்டோ, பெரிநாயகம்மாள், சலேத் மேரி அந்தோணிசாமி, கூனங்குறிச்சி செல்லுமுத்து லூர்து மேரி, பணிக்கன்குப்பம் சோசை அமல்நாதன், ஜோஸ்பின் சகாய செல்வராணி, இருப்புக்குறிச்சி அந்தோணிமுத்து ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் மரித்த மாசில்லாத குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பி. அலெக்சாண்டர் குடும்பத்திற்கு புனித உத்திரையினை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் பேர குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும் அரசகுழி முத்து குடும்பத்தில் மரித்த திவ்யநாதன், ஞான சௌந்தரி ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் கூனங்குறிச்சியில் மரித்த அந்தோணி, மரியக்கண்ணு, ஆரோக்கியசாமி, செல்வமேரி, சோசை, அந்தோணி அம்மாள், பெரிநாயக மேரி அந்தோணிசாமி, வடதராஜம்பேட்டை மோட்சராக்கினி, அரசகுழி தொண்டான் குடும்பத்தில் மரித்த பெலமன்ராஜ், உதயத் மேரி ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சக்கரையாஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிக்கு நன்றி திருப்பலியாகவும் பேர பிள்ளைகளின் உடல் நலத்திற்காகவும் கல்வியிலும் நாணத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும் அரசகுழி முத்த குடும்பத்தில் மரித்த கொளஞ்சிநாதன் என்கின்ற சாலமோன், சௌரியம்மாள், குழந்தைசாமி, ஆக்னேஸ் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மரித்த சார்லஸ் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் நெட்டலக்குறிச்சி பர்ணத்தா குடும்பம் டேனியல், தேக்லா மேரி, அமலோற்ப மேரி, ஜார்ஜ், அந்தோணிசாமி, இறுதியராஜ், லூர்து மேரி, லீமா, சுசிலா, அரசகுழி ராயப்பா குடும்பத்தில் மரித்த ராயப்பன், பெரிநாயகம்மாள், அந்தோணி, ஜான் மேரி, சௌரியம்மாள், பெரிநாயகம், அந்தோணி மேரி, மரிய செல்வி, கிறிஸ்துராஜ், யேசுதாஸ் மற்றும் மரித்த மாசில்லாத குழந்தையின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி ராயப்பா குடும்பத்தில் மரித்த சக்கரியாஸ், காணிக்க மேரி, கிறிஸ்துராஜ், லூர்து மேரி, செல்வராஜ், இறுதியராஜ், சாத்திப்பட்டு வனத்தையன், ஆரோக்கியசாமி, மாதரசு, ரீட்டா மேரி, ஜான் ஆரோக்கியராஜ், நெட்டலக்குறிச்சி நிக்கோலாஸ் ராயர் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி முத்து குடும்பத்தில் மரித்த சிறில் ரூபன் அவர்களின் மரித்த 2ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும் அவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் மரித்த யாரும் நினைத ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி மேலக்கூறப்பட்ட குடும்பத்தில் மரித்த சிமியோன், அன்னம்மாள், பிச்சைமுத்து ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சென்னை வின்சென்ட் வேளாங்கண்ணி, ஜோஸ்பின் அமிதா, பிராங்க்லின் பிரபாகரன், ஜானா இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும் நீதிமன்ற வழக்குகள் விரைவில் முடிவு பெறவும் அருட்தந்தை ஜெரோம் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி முத்த குடும்பம் ஜே. அந்தோணிசாமி, மார்கரெட், ஜெசிந்தா மேரி இவரின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் இவர்களின் பிள்ளைகளின் உடல் நலத்திற்காகவும் கல்வியின் நாளத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அரசகுழி முத்து குடும்பத்தில் மரித்த சௌரிமுத்து, பெரிநாயகம், ஜான் போஸ்கோ, சிங்கராயர், சௌரியம்மாள், ஓசன்னா ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி மேலக்கூறப்பட்ட குடும்பம் மார்டின், நான்சி இவரின் குடும்பத்திற்கு புனித உத்திரையினை செய்த உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மேலும் பிள்ளைகள் மெடோனா, மரியானா, மேக்டலினா, மார்த்தா கல்வியினும் நாணத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும் அரசகுழி மேலக்கூறப்பட்ட குடும்பத்தில் மரித்த ஆரோக்கியதாஸ், அந்தோணி மேரி, பெரிநாயகம், அந்தோணி ராஜ், லூர்து மேரி, ஆரோக்கிய மேரி ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி முன்சிப் குடும்பம் சௌரிமுத்து ஆசிரியர், இறுதி மேரி, லூர்துசாமி, ஜான்சி ராணி, பணிக்கன்குப்பம் அந்தோணிராஜ், அந்தோணிசாமி மற்றும் மரித்த யாரும் நினைத ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வின்சென்ட் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் அரசகுழி அர்லாந்த குடும்பத்தில் மரித்த அந்தோணிசாமி, இரட்சகர், திவ்யநாதன், மரியக்கண்ணு, ஆரோக்கியசாமி, பலவேந்திரன், குருவம்மாள், சார்லஸ், தங்கவேல், அடைக்கலமேரி மற்றும் மரித்த மாசில்லாத குழந்தையின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஞானப்பிரகாசம், புளோரா, மெர்சி, அமிதா இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் சுகத்திற்காகவும் அன்னைக்கு நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி இருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமாக தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியிருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வலைக்கும் உமது அருள் ஊற்றின் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரால் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும்
உமது மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவா எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தீரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை ஒப்பு கலந்ததில் தெளிக்கப்படும் இடங்கள் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது பாதுகாத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ புள்ளினார் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ, நானும் உறைபணிகள் வெண்மையாவே. இறைவா உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினால் என்னை தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ, நானும் உறைபணிதலிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதி ஆகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்றே என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவி
ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்தவர் வழி நடத்துகிறவர் நீரே எனும் பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிளரைவனாய் என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் நமது ஆன்மீக தாகத்தை தீர்க்க இறைவன் விடுக்கும் இலவச பேரழைப்பாகும். உலக பொருள்கள் தரும் தற்காலிக மகிழ்ச்சி மனித தாகத்தை தீர்ப்பதில்லை. ஆண்டவரின் வார்த்தையே அதற்கு அருமருந்து. எக்குறையுமின்றி நம்மை வழிநடத்தி வரும் இறைவனின் பேரன்பை சுவைக்க இந்த முதல் வாசகத்திற்கு ஆர்வம் கலந்த பக்தியோடு செவிமடுப்போம். முதல் வாசகம். விரைந்து வந்து உண்ணுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. இறைவன் கூறுவதாவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல் உணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். பல்லவி.
ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசகம் முன்னுரை. நம் வாழ்வில் துன்பங்கள் வரும்போது இறைவனின் அன்பை நாம் சந்தேகிக்கலாம். ஆனால் உலகில் எந்த சக்தியாலும் நம்மை அவரின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது எனும் மாபெரும் உறுதியை இன்றைய இரண்டாம் வாசகம் தருகின்றது. அச்சமின்றி ஆண்டவரின் கரம் பற்றி நம்பிக்கையுடன் வாழ அழைக்கும் இவ்வார்த்தைகளுக்கு பற்று உறுதியோடு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தை 35 மற்றும் 37 39 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறு எந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13 முதல் 21 முடிய இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல்நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர்.
எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000 என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அருளும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. இன்று 18ஆம் ஞாயிற்றுக்கிழமை 3 வாசகங்கள் ஆண்டவருடைய அன்பை பற்றியும் ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றியும் ஆண்டவர் எவ்வளவு பரிவுள்ளவராக இருக்கிறார் என்பதை பற்றியும் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் எப்பொழுதும் நம்மேல் இரக்கம் கொண்டவராக, அன்பு கொண்டவராக, பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகின்ற இன்றைய 3 வாசகங்களை நாம் சற்று ஆய்வு செய்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, நம்பிக்கையை இழந்து, எதிர்பார்ப்புகளை இழந்து பாபிலோனிலே அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் வேதனையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த போது எசாயா இன்றைய சொல்லுகிற முதல் வாசகம் இப்படிதான் தொடங்குகிறது. தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்றார். முதல் வசனம், தாகமாய் இருப்பவர்களே. என்னென்ன தாகத்தோடு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வெறும் தண்ணீர் தாகம் மட்டுமல்ல, உடல் தாகம், ஆன்மீக தாகம், பொருளாதார தாகம், பணத்தேவை, இப்படி பல தாகங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. 2வது வசனம், கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்கி உண்ணுங்கள். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகளை நம்முடைய மக்களுக்கு சொல்றார் பாருங்க. இன்னைக்கு பணம் இல்லாதவர்களே வாருங்கள், உணவில்லாதவர்களே வாருங்கள். இந்த பணத்துக்காகவும் உணவுக்காகவும் தான் இன்று நாம் ஓடோடி உழைத்து கொண்டிருக்கிறோம். நம்மில் யாரும் அது இல்லைன்னு மறுக்க முடியாது. நாம் உழைப்பது எதற்காக? பணத்துக்காக, நம்முடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக, நம்முடைய தேவையை சரி செய்து கொள்வதற்காகத்தான் ஓடுகிறோம், உழைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் இல்லையா, வாருங்கள், இலவசமாக உங்களுக்கு தருகிறேன், இலவசமாக தருகிறேன். அன்னைக்கு இயேசு வாழ்ந்தார், சீடர்களை பார்த்து கூப்பிட்டார், வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். எல்லாரும் ஒரு பின்னாடி போனாங்க. எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, இயேசு பின்னாடி போனால் போதும், 3 வேளை சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு போனாங்க. இன்றைக்கி நம்மளை யார் கூப்பிடுவா? இயேசு ஆனால் கூப்பிட்றார், வாருங்கள், உங்களுக்கு பணத்தையும் உணவையும் உங்கள் தாகத்தையும் நான் தீர்க்கிறேன், சரி செய்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இன்னைக்கு இயேசு வந்து நம்மளை கூப்பிட்டா போயிடுவீங்களா? போவீங்களா? பொம்பளைங்க மட்டும் தான் கையை தலையாடுறாங்க. ஐயோ, என் வீட்டுக்காரருடைய டார்ச்சர் தாங்க முடியல, இன்னைக்கு வந்து கூப்பிட்டாருன்னா அப்படியே விட்டுட்டு ஏஞ்சி போயிடுவோம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆம்பளைங்க யாருமே வரேன்னா தலை கூட ஆட்ட மாட்டுறாங்க. நாங்கள் ஏன் பத போகணும், நான் ஏன் பத போகணுன்னு கேட்டோன்னே வரது சொல்கிறார், ஆமாம் நான் ஏன் போகணும், எங்களுக்கெல்லாம் எந்த டார்ச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்கள்லாம் சொல்கிறீங்க. அதனால தான் இயேசு வாழ்ந்தப்போ கூட ஆண் சீடர்களை விட பெண் சீடர்கள் தான் அதிகம். இன்றைக்கும் பெண்கள் தான் நிறைய பேர் தலையாட்டுறீங்க. இயேசு வந்து கூப்பிட்டா அப்போ நிறைய பேர் போயிடுவீங்க போல இல்லையா? இப்போ போய் என்ன பத புண்ணியம், எனக்குன்னு என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, கனவு இருக்கிறாங்க, எனக்குன்னு நிறைய பொறுப்புகள் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நான் போக முடியாது ஃபாதர் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு இவை அனைத்தையும் உங்களுக்கு நான் இலவசமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இலவசமாக கொடுக்கிறேன், வாங்கி உண்ணுங்கள்.
என்று ஆண்டவர் சொல்கிறார். சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு காணொளி பார்த்தேன். என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய, நான் அதிர்ந்து போன ஒரு சம்பவம் அந்த காணொளியில் பார்த்தேன். அது ஆந்திராவிலே நடந்த ஒரு நிகழ்வு, தெலுங்கிலே பேசப்பட்டிருந்தது. அதனால் அந்த நிகழ்வு காணொளி இதுதான். ஒரு வயதான ஒரு தாய் ரோட்டிலே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். 3 இளைஞர்கள் வந்தார்கள். அவர்கள் தோள் மேல் அவருடைய மதத்தை அடையாளப்படுத்தும் விதமாக உடை அணிந்திருந்தார்கள். அந்த 3 பேரும் வந்து அந்த ஏழை, அந்த முதிய தாயிடம் கேட்டாங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, பணம் வேணுமா அப்படி என்று கேட்டார்கள். அந்த தாயும் சொன்னார், ஆமாம், ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த 3 பேரும் அந்த பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த பெண்மணியை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும், எந்த கடவுளை பிடிக்கும், உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ அந்த முதிர்ந்த பெண்மணி சொன்னார், எனக்கு இயேசுவை தான் பிடிக்கும், இயேசுதான் என் கடவுள் என்று சொன்னாராம். அப்போ அந்த 3 பேரும் கேட்டாங்க, இயேசுதான் பிடிக்கும்னு சொல்கிறீங்களே, இன்னைக்கு உங்கள் இயேசு உங்களை பிச்சை எடுக்க நடு ரோட்டில் விட்டுட்டாரு, எப்படி இயேசுவை பிடிக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த 3 பேரும் அந்த பிச்சை எடுத்துக்கொண்ட பெண்மணியை பார்த்து சொன்னாங்க. அப்போ அந்த பெண்மணி சொன்னாராம், அது வேற, இது வேற, அது என் ஆன்மாவை சார்ந்தது, இது என் உடல் பசியை சார்ந்தது, அது என் நம்பிக்கையை சார்ந்தது, இது என் வயிற்றை சார்ந்தது. எனவே அது வேற, இது வேற. இன்னைக்கு என் இயேசுதான் உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறார். எனக்கு என் பசிக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு என் இயேசுதான் உங்களை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொன்ன உடனே அந்த 3 பேருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பணத்தை கொடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படி என்று அவர்களே மனம் மாறி விட்டார்களாம். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்டது ஒரு நம்பிக்கையை தான் இஸ்ரேல் மக்களிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நம்பிக்கையை தான் இன்று நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமே ஆனால் இந்த 2ஆம் வாசகம் சொல்லுகிற கருத்தின்படி நம்மால் வாழ முடியும். 2ஆம் வாசகம் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். ரோமை கிறிஸ்தவர்கள், நம்ம ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ். எனவே ரோமை மக்கள், ரோமாபுரி தான் நமக்கு தலைமையிடம். எனவே அப்பொழுது ஆரம்ப காலத்தில் இந்த ரோமாபுரியில் வேதகலாபணி நடந்தபோது கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் துரத்தி துரத்தி அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். எனவே கிறிஸ்தவம் என்று சொன்னாலே, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே துன்பத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். துன்பப்படாமல் இந்த கிறிஸ்துவம் வளரவில்லை, துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த கிறிஸ்துவம் வளரவில்லை, தழைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரோமைய மக்களுக்கு புனித பவுலடியார் எழுதிய இந்த 2ஆம் வாசகத்தில் அவர் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? எதுக்காக நாம் கிறிஸ்துவனிலிருந்து நாம் பிரிந்து போக முடியும்? உங்களை பார்த்து திடீர்னு ஒருத்தன் பார்த்து கழுத்தில் கத்தியை வச்சு, நீ கிறிஸ்துவன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படி மிரட்டினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, என்னை கொன்னுடுங்க அப்படி சொல்லுவீங்களா? ஐயா, எனக்கு அவர் தெரியவே தெரியாது ஐயா, நான் அவரை பார்த்ததே இல்லையா, என்னை விட்டுருங்க ஐயா, ஐயோ நான் இல்லையா. வடிவேல் சொல்கிற மாதிரி, எனக்கு அவர் தெரியவே தெரியாது ஐயா, நான் ஒரு புள்ள பூச்சியா அப்படின்னு மறுதளிப்பீங்களா? பரவாயில்ல, நான் கிறிஸ்தவனாயா, என்ன அவனை பண்ணிக்கோ அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? நான் ஏன் சாகணும், நீ தான் சாகணும், நீ தான் அதுக்காக வந்துக்கிற அப்படி நீங்கள் திருப்பி கேட்பீங்க இல்லையா? நான் சாக ரெடிங்க, ஆனால் உங்களுக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் கேட்குது இல்லையா? நான் ஏன் சாகணும்? ஆனால்
நம்முடைய முதல் திருத்தந்தை பேதுருவே அப்படி தானே ஓடினார். எனக்கு தெரியாது ஐயா, ஒரு பன்னி பெண்ணுக்கு பயந்துக்கிட்டு, எனக்கு அந்த ஆளே தெரியாது. யாரை தெரியாது? இயேசுவை. எனக்கு இயேசுவே தெரியாது அப்படின்னு சொன்னவர் தான். அப்போ நாங்கள் சொல்கிறதுல என்ன கிடக்குது? இயேசுவோடு கூட வாழ்ந்த பேதுருவே சொல்லும்போது இன்னைக்கு உயிரை காப்பாற்றி கொள்ளும் பொருட்டு நாங்கள் சொன்னால் என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? இப்போ சொல்கிறார் பாருங்க பவுலடியார், வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? அவர் சொன்னது எல்லாமே துன்பங்கள் தான். இந்த எந்த துன்பம் வந்தாலும் உண்மையான கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. உண்மையான கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். எனவே எந்த துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள், புனிதர்கள், வேத சாட்சிகள். எத்தனையோ பேர் இயேசுவுக்காக இந்த துன்பத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. எத்தனையோ புனிதர்கள். சிறப்பாக ஒரு புனிதர் லாரன்ஸ் அப்படின்னு ஒரு புனிதர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புனிதர் லாரன்ஸ் அப்படி தான் கேட்டாங்க. கிறிஸ்துவை மறுதலிக்க சொன்னாங்க. கிறிஸ்துவை மறுதலிச்சா உன்னை உயிரோடு விட்டுறேன், இல்லைனா உன்னை என்ன செய்ய போகிறேன், எரிகிற நெருப்பில் உன்னை தூக்கி எறிய போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் உடனே பயந்துக்கிட்டு, அப்படிலாம் இயேசுவை மறுதலிக்கல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நெருப்பில் தானே தூக்கி போட்டுக்கோ, தலை வெட்டணுமா வெட்டிக்கோ அப்படின்னு. இப்படி லாரன்ஸ் என்ன சொன்னார், அவர்கள் இந்த பெண்மணிகள் எல்லாம் வீட்டில் தோசை சுடுவீங்கள்ல, அந்த மாதிரி எரிகிற நெருப்பில் ஒரு தோசைக்கல்லை வைத்து அவரை தூக்கி படுக்க வைத்தார்கள். தோசைக்கல் எப்படி தோசை வெவுதோ அந்த மாதிரி இவரை படுக்க வைத்தார்கள். அவர் ஐயோ ஐயோ அம்மா வலிக்குது ஒன்று கத்துனாரா? கூலாக அந்த ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அவங்களை கூப்பிட்டு, யோ தோசை ஒரு பக்கம் வெந்துச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடியா, என்ன தோசை ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடியா என்னன்னு சொல்லி இப்படி லாரன்ஸ் கேட்டார். இயேசுவை மறுதலிக்க முடியாது. நீ தோசையா சுட்டுக்கோ இல்லை இட்லியா சுட்டுக்கோ, என்னை எப்படி வேண்டுமானாலும் சுட்டுக்கொள், ஆனால் இயேசுவை மட்டும் என்ன செய்ய முடியாத, மறுதலிக்க முடியாதுன்னு அவர் சொன்னார். இன்னைக்கு நாம் சொல்லுவோமா? நம்மில் எத்தனை பேர் சொல்லுவோம்? அந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதான் இந்த இரண்டாம் வாசகம். மூன்றாவது வாசகத்தில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அவர் ஜெபத்திலும் தவத்திலும் ஈடுபட்ட நேரத்தில் திரளான மக்கள் அவர் நெருக்கி கொண்டு வராங்க. திரளான மக்கள் அவர் நெருக்கி கொண்டு வந்தபோது அவர்கள் மேல் பரிவு கொள்கிறார். அவர்கள் மேல் பரிவு கொண்டு, அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு, அந்த நேரத்தில் அவர்களுடைய பட்டினியாய் அனுப்பிவிட்டால் எங்கே மடிந்து போவார்களோ என்று நினைத்து கொண்டு அங்கே 5 அப்பங்களை 2 மீன்களை வைத்து 5000 பேரை அவர் உணவு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உணவு தினந்தோறும் நமக்கு கிடைத்தால் நாமும் இயேசுவின் பின்னாடி போகலாம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதுவல்ல. இயேசுவை தேடி சென்றவர்கள் இந்த உலக துன்பத்திலிருந்து, தங்களுடைய கஷ்டங்களில் இருந்து, தாங்கள் அனுபவிக்கிற வேதனையில் இருந்து விடுதலை வேண்டும் என்று இயேசுவை தேடி சென்றார்கள். எனவே அவர்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் கால்நடையாக சென்றார்கள். இன்னைக்கு நம்ம கால்நடையா 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் கோயிலுக்கு பூசைக்கு போயிட்டு வாங்க சொன்னால் நம்மளாம் போவோமா? பக்கத்தில் இருந்து இங்கே வர்றதுக்கு ஐயோ தூரம் போகணுமே அப்படின்னு நாம் அங்கலாய்த்து கொள்ளுகிறோம். ஆனால் கால்நடையாகவே மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். எனவே அவர்கள் மேல் ஆண்டவர் இயேசு என்ன கொள்கிறார்? பரிவு கொள்கிறார். அவர்கள் மேல் இரக்கம் கொள்கிறார். அவர்கள் மேல் அன்பு கொள்கிறார். எனவே அதே இயேசு இன்று நம்மேல் பரிவு கொள்கிறார், இரக்கம் கொள்கிறார், அன்பு கொள்கிறார். எனவே அதே அன்பையும் அதே இரக்கத்தையும் அதே பரிவையும் ஆண்டவர் இயேசு இன்று நம்மேலும் காட்டுகிறார். எனவே அவருடைய அன்பில் இருந்து நாம் ஒருபோதும் பிரிந்து விடாமல், அவருடைய இரக்கத்தில் இருந்து நாம் ஒருபோதும் பிரிந்து விடாமல்,
அவருடைய பரிவுள்ளத்திலிருந்து நாம் ஒருபோதும் பிரிந்து விடாமல் அவரோடு இணைந்து வாழ ஆசிப்போம். அப்பொழுது எல்லா நலன்களாலும் அவர் நம்மை நிரப்புவார். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் நாம் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறையறிவு பெறும் விரும்புகிறார். முழுமனப்பற்றதுடன் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர், அருள் பணியாளர், துறவியர் அனைவருக்கும் ஆசிர் அளியும். முத அன்பை தேர்ந்து கொண்ட இவர்கள் அதனை அகிலத்திற்கு ஆர்வம் கலந்த துணிவோடு எடுத்துரைக்க தேவையான அருள் வரங்களை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். கருணையின் தெய்வமே, நாங்கள் உம்மை போல் பரிவும் இரக்கமும் கொண்ட இதயம் பெற்று வாழ அருள் புரியும். மற்றவர்களின் தேவை அறிந்து உதவி செய்யவும் எங்களிடம் உள்ள வளங்களை பிறரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் சிந்தனை, சொல், செயல்களால் உமது பேரன்பில் நாங்கள் என்றென்றும் நிலைத்திருக்க அருள் தாரும். இமைப்பொழுதும் எங்களை நீங்காது காக்கும். உம்மீது கொண்ட நல் நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள பரம்பொருளே, எம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஞானத்திலேயும் ஒழுக்கத்திலேயும் சிறந்து விளங்க வேண்டி அவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கை வாழ்வின் முன்களாக அமுத வேண்டிய அம்மை மன்றாடுகிறோம். கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக செபிப்போம். எங்களை படைத்தவரே, பாதுகாக்கின்றவரே, எங்கள் தாயுமானவரே, எங்கள் தந்தையுமானவரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பலிபீடத்தை சூழ்ந்து நின்று ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும், எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதையும், பிள்ளைகளை ஆசிர்வதையும், நாங்கள் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதையும், நாங்கள் நினைக்கின்ற காரியங்கள், செய்யப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து
வெற்றியை கொடுத்து எங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதியை இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனதே இன்னுயிரை பலி என தந்தவனே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் என்னை அளிப்பேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிணியும் ஒழிந்திட உழைத்திடுவேன். அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வேன். உன்னத தேவனே உமதரு கருவியாய் உலகினில் வாழ்ந்திடுவேன், என்றும் முன்னிலே வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதியை இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனதே இன்னுயிரை பலி என தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் என்னை அளிப்பேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிணியும் ஒழிந்திட உழைத்திடுவேன். அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வேன். உன்னத தேவனே உமதரு கருவியாய் உலகினில் வாழ்ந்திடுவேன், என்றும் முன்னிலே வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைவாயு காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரேசு உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்துவின் இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவில் எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணில் அமர்வோ தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவையை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவ இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் பெயராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநரையும் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்றவர்களையும் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களையும் குடும்ப கருத்துக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருப்பலியில் வாசிக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனித நடையுடனும் நாங்கள் இவ்வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்க பெற்று இறைபடி பிணையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடனருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கொடுக்க பிறர் உறவில் நானும் மகிழ்கின்றேன். ஐந்து அப்பம் இரண்டு மீனை 5000 பேருக்கு அற்புதமாய் நீ கொடுத்தாயே. ஐந்து அப்பம் இரண்டு மீனை 5000 பேருக்கு அற்புதமாய் நீ கொடுத்தாயே. அப்படியே நாங்களும் பிறரின் தேவையில் உம் சொற்படியே உள்ளது பகிர்ந்து வாழவே அருள் தருவாய், குணம் தருவாய் அன்பின் தெய்வமே. ஜெபிக்க ஜெபிக்க இறையுறவில் நானும் மலர்கின்றேன். கொடுக்க கொடுக்க பிறர் உறவில் நானும் மகிழ்கின்றேன். படிக்க படிக்க உன் வார்த்தையில் பாதை காண்கின்றேன். படிக்க படிக்க உன் வார்த்தையில் பாதை காண்கின்றேன். பரமனே இறைவனே பலமும் பெறுகின்றேன், அருள் நலமும் அடைகின்றேன். ஜெபிக்க ஜெபிக்க இறை உறவில் நானும் மலர்கின்றேன். கொடுக்க கொடுக்க பிறர் உறவில் நானும் மகிழ்கின்றேன். அனைத்தும் படைத்து எமக்களித்து ஆண்டு ஆளும் அதிகாரம் அன்புடனே நீ அளித்தாயே. அனைத்தும் படைத்து எமக்களித்து ஆண்டு ஆளும் அதிகாரம் அன்புடனே நீ அளித்தாயே.
மகிழ்கின்றேன். ஜெபிக்க ஜெபிக்க இறை உறவில் நானும் வளர்கின்றேன். கொடுக்க கொடுக்க பிற உறவில் நானும் மகிழ்கின்றேன். ஜெபிக்க ஜெபிக்க இறை உறவில் நானும் வளர்கின்றேன். கொடுக்க கொடுக்க பிறர் உறவில் நானும் மகிழ்கின்றேன். படிக்க படிக்க உன் வார்த்தையில் பாதை காண்கின்றேன். படிக்க படிக்க உன் வார்த்தையில் பாதை காண்கின்றேன். பரமனே இறைவனே பலமும் பெறுகின்றேன். அருள் நலமும் அடைகின்றேன். ஜெபிக்க ஜெபிக்க இறை உறவில் நானும் வளர்கின்றேன். கொடுக்க கொடுக்க பிறர் உறவில் நானும் மகிழ்கின்றேன். அறிவிப்புகள் 2/8/26 இன்று ஆண்டின் பொதுக்காலம் 18வது வாரம். 3/8/26 திங்கட்கிழமை காலை திருப்பலி. 4/8/26 மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை திருப்பலி. புனித ஜான் மரிய வியானி அருள் பணியாளருடைய நினைவு. 5/8/26 புதன்கிழமை காலை திருப்பலி. 6/8/26 வியாழக்கிழமை காலை திருப்பலி. ஆண்டருடைய தோற்றமாற்ற விழா. 7/8/26 மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஜெபமாலையும் சிலுவை பாதையும் அதன் பிறகு திருப்பலியும் நடைபெறும். 8/8/26 சனிக்கிழமை காலை திருப்பலி. 9/8/26 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தின் 19வது ஞாயிறு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிப்போர் அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு பள்ளி மாணவ மாணவியர். இன்று வாசகம் வாசித்த பாத்திமா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி விருத்தாச்சலம் இருபால் ஆசிரியர் மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துதலையும் கரம் தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நாளை முதல் வீடு சந்திப்பானது நடைபெறும். எனவே நம்முடைய ஆலயத்தினுடைய கிழக்கு புறத்தில் நாம் ஃபேவர் பிளாக் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான வேலைகள் துவங்கிவிட்டோம். எனவே அதற்காக நீங்கள் நன்கொடை கொடுப்பவர்கள் அந்தந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பெயர் வாசிக்கப்படும். எனவே அதற்கு நன்கொடை கொடுத்த பெயர் வாசிக்கப்படும், நோட்டீஸ் போர்டிலே பெயர் போடப்படும். எனவே உங்களுடைய தாராளமான நன்கொடைகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே நாளை தெற்கு தெருவில் உள்ள வீடுகளை சந்திக்க இருக்கின்றோம். எனவே ரோட்டிற்கு கிழக்குப்புறம் வீடுகள் நாளை சந்தித்து உங்கள் வீடுகளை மந்திரிக்கப்படும். எனவே முத்து குடும்பம் புனிதமேரி வீடு முதல் முத்து குடும்பம் ஆரோக்கியசாமி NLC வீடு வரை மந்திரிக்கப்படும். எனவே இக்குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் தயாரில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கொடுக்கும் காணிக்கை நன்கொடையானது ஆலயத்திற்கு கிழக்குப்புறத்தில் உள்ள கல் பதிக்க செலவிடப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பலி முடிந்தவுடன் காணிக்கையாக வந்த கோழியானது ஏலமிடப்படும். மேலும் இந்த வாரம் இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் ஞாயிறு மறைக்கல்வி நடைபெறும். இந்த வாரம் ஞாயிறு மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தவர்கள், நேற்று கல்லறையில் கூழ் ஊற்றியவர்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள்.
எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டையும் கரம் தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். எனவே ஞாயிறு மறைக்கல்வியில் உங்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக விருத்தாச்சலத்திலிருந்து அருள் சகோதரி ஒருவர் வந்திருக்கின்றார். எனவே அவங்க சபையில் சேர்ந்து சிஸ்டராக விரும்புகிறாங்க. பூசை முடிஞ்சு அந்த சிஸ்டரை பாருங்கள். 10வது 12வது படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் முடித்த பெண்கள் யாராவது சிஸ்டராக போகணுன்னு ஆசையாக இருந்தீங்கன்னாக்கா இருந்து சிஸ்டரை பாருங்கள். யாராவது இருக்க ஆசைப்பட்றீங்களா? ஆசைப்பட்றீங்களா? கல்யாணம் ஆனவங்களாம் கை தூக்காதீங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் இல்லை. இப்போ சொன்னால் நீங்களாம் எல்லோரும் ஓடுவீங்க பொழுது இல்லையா? கல்யாணம் ஆனவங்கள பாதி பேர் இப்போ சிஸ்டரா பதில் கூட்ட உடனே வந்துடுவீங்க. ஏன்னா வீட்டில் அவங்களுக்கு கஷ்டம் ஒன்று சொல்கிறீங்களா? கல்யாணம் ஆகாதவங்க இருந்து சிஸ்டரை பார்த்து சிஸ்டராக போகிற விருப்பம் இருந்தாக்க சிஸ்டரை பார்த்து பெயர் கொடுங்க. அவங்கள சந்தித்து பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவராக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.